அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 3 நாள் முன்னாடி நம்ம பார்த்தது இந்த vlogல கீபோர்ட் டெஃபினிஷன் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். வாங்க இந்த லாக்டவுன் ஸ்பெஷல்ல நம்ம இப்ப பார்க்க போறது the music exercises, அதாவது music exercises on how we learn it in the keyboard. வாங்க இத பார்க்கலாம். இதுதான் நோட்டேஷன்ஸோடு எக்ஸசைஸ் சொல்றதுக்கான வழி. நோட் நேம்ஸ் வித் ஃபிங்கர் பொசிஷன்ஸ், அதாவது நீங்கள் இதில் பார்க்கறது 1 2 3 4 5 இதுதான் நம்மளோட ஃபிங்கரிங் பொசிஷன்ஸ். இது CDEFGங்கிறது சொல்றது நம்மளுடைய நோட்டேஷன் ஒரு டெக்னிக், த டெக்னிக் ஆஃப் ஹவு வி யூஸ் தி நோட்டேஷன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ் பண்ணுற டெக்னிக். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராவது கீபோர்ட் கற்றுக்கணும்னு என்றால் அது வெஸ்டர்ன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, இல்லை கர்நாடிக் மியூசிக் இருந்தாலும் சரி, இது ரெண்டும் கற்றுண்டு ஆகணும். கவனமாக நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஓகே, அடுத்தது சொராஸ் இன் ரிலேஷன் டு த நோட்ஸ் த ஒரிஜினல் வெர்ஷன். இதான் உங்களுக்கு முன்னாடி ச ரி க ம ப த நி சா, இதோடு CDEFGABC. இதுக்கு முதல்ல நம்ம பார்த்தது CDEFG அந்த 5 நோட்ஸ். ஏன்னா G முடிந்த பிறகு இந்த மீதி 2 நோட் உங்களுக்கு வரும், A and B. அப்போ அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்மளுக்கு C தேவை. இது இந்த ரிவைஸ்ட் எடிஷன். நீங்கள் இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 வித ராகம் ஏற்படுறது. ஒரிஜினலாக நம்ம பார்க்க போச்சுன்னா இது சங்கராபரணம். இந்த ராகம் நம்ம சொல்றது மாயா மாளவகௌளம். as you can see here, E F G sharp A B C D E. ஈயோட அர்த்தம் சொல்றது 3வது கட்டை கீபோர்ட் படிக்கி. ஸோ இது இதோட ரிவைஸ்ட் வெர்ஷன். கவனமாக நீங்கள் இதையும் பார்க்கலாம். பார்த்தீங்களா? வாங்க அடுத்தது போகலாம். இப்போ இதோட most important point, the basics of Western music in relation to Carnatic music. சொல்ற அர்த்தம் மேற்கத்திய இசை மற்றும் கர்நாடக இசையின் பல உறவுகள். For any genre played on the keyboard, there are certain basic methods and concepts to be understood with Western music. Without this, it becomes extremely tough to know as to what keys are present in the instrument. We all know that keys are black and white in color, but what do they represent in music? Is the question asked by many artists or music lovers. Our answers to these have yielded different results. For getting into Indian music, whether Hindustani or Carnatic, the main foundation from Western music needs to be taken as first-hand learning. The following basics, when taken into consideration, make it easy to connect various relations of Indian genres with Western music. Let us see the brief concepts starting from bass to the top portion. இந்த பேராகிராஃப்ல நாங்கள் சொல்ல வருது, நீங்கள் எந்த வகையான இசை வாசிச்சாலும் கூட கீபோர்டில் அதில் சில பద్ధதிகள் இல்லைன்னு தெரியறது முக்கியம். வேரியஸ், தட் இஸ் பேசிக் மெத்தட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். அதோடைய வாசிக்கிற வழிகளை தெரியறது முக்கியம். அதுவும் மேற்கத்திய இசையை வச்சு தெரியறது முக்கியம். இது இல்லாமல் கீபோர்டு வாசிக்கிறது கஷ்டம். அதாவது கீபோர்டில் இருக்கக்கூடிய கீஸ் என்னதுன்னு அது தெரிவிக்கிறது கஷ்டம். We all know that keys are black and white in color, but what do they represent in music is the question asked by many artists or music lovers. பல இசை ரசிகர்கள் மற்றும் கலைஞர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன்பா கீபோர்டு என்னது, அதில் நான் கருப்பும் ஒயிட் கலர் கீஸ், அதாவது கருப்பும் வெள்ளை கலர் கீஸ் நாங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதாவது இசையில் இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறதா இந்த கேள்வி. Our answers to these have yielded different results. அது சொல்றது நம்மளோட பதில்கள் விதவிதமான ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கு.
For getting into Indian music, whether Hindustani or Carnatic, the main foundation from Western music base needs to be taken as first-hand learning. ஆறுக்காவது இந்துஸ்தானி அல்லது கர்நாடக இசை கற்றுக்கணும் என்றால் முதல் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு மேற்கத்திய இசையிலிருந்து எடுக்கக்கூடும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் லேர்னிங் இதாகவே எடுக்கக்கூடும். The following basics, when taken into consideration, make it easy to connect various relations of Indian genres with Western music. நீங்கள் இந்த மெத்தட் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, இந்த வழிகள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா பல பல உறவுகள், அதாவது இந்தியன் மியூசிக்கோட எல்லாம் உறவுகள் இதில் உங்களுக்கு எல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக் த்ரூவாகவே கிடைச்சிடும். வாங்க இதோடு சில தெளிவான விஷயங்கள் நம்ம இப்போ பார்க்க போறோம். கீழேருந்து மேற்பக்கத்துக்கு. The bass starts from the note fingering, that is, use of notes with each finger. 5 fingers of both the hands are used on the following keys in a varied pattern. There are 2 important exercises which must be mastered by the player from slow to the fast pace. There must be proper positioning in the finger usage, as most players tend to stick their fingers, creating mistakes in the notes. So the fingers must be straight and slightly loose, which will make it smooth enough to play notes. We must know the alphabetical order of the keys during use. The fingering starts here with first note as C and later followed by D, E, F and G. Here's how the exercise patterns will be used for right hand, left hand respectively. தொடங்கும் பொழுது இதுதான் நம்மளுடைய பேஸ் பாயிண்ட். அதாவது இதுதான் என்னோட இந்த கையோடு 5 விரல், எல்லாருக்கும் கையில் 5 விரல்கள் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கீ பொசிஷன் எப்படி வச்சுக்கணும், இப்படி. யாரும் கையை இப்படி மாதிரி ஒட்டி வச்சுக்கக்கூடாது, கை விரலை வச்சு ஒட்டிக்க வச்சுக்கக்கூடாது. பிகாஸ் இஃப் யூ டூ தேட், இப்படி வாசிக்கிறத எங்கேயாவது சிக்கி நோடுவேன், நோட்ஸில் எங்கேயாவது ஸ்லிப் ஆகிடும், அப்புறம் நீங்கள் இதை தவறு செய்துவேன். ஸோ லைவ் அண்ட் லூஸாக வச்சுக்கணும், அதாவது ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்லைட்லி லூஸ். இப்படி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சமாக, இதுக்கு மேலே அத்தனை இழுத்துக்கண்டா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுங்க. தென் யூ வில் பி ஏபிள் டு பிளே த நோட்ஸ். அதாவது நீங்கள் நோட்ஸை நல்லா சுலபமாக வாசிக்கலாம். 1 2 3 4 5 5 4 3 2 1. இதே போல் லெஃப்ட் ஹேண்டையும் இதே மாதிரி வச்சுக்கணும். இது பாருங்க, எக்ஸசைஸ் இன் கிராஸ் மோட் ஃபார் ரைட் ஹேண்ட். CDEFG இதோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ 1 2 3 4 5 சொல்றது இதோ. இப்போ நீங்கள் பார்த்தா என்னோட ஃபிங்கரிங் வகை. வாங்க இதோட உங்களுக்கு பொசிஷன்ஸ் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த தம்ப். இங்கே கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ரிங் ஃபிங்கர் ஆன் த செகண்ட் நோட், மிடில் ஃபிங்கர் தட் இஸ் சென்ட்ரல் ஃபிங்கர், தேர்ட் நோட், செகண்ட் ரிங் ஃபிங்கர் ஆன் த ஃபோர்த் நோட் அண்ட் த ஸ்மால் ஃபிங்கர் ஆன் த ஃபிஃப்த் நோட். இதுதான் ரைட் ஹேண்டோடு ஃபிங்கரிங் டெக்னிக். வாங்க இதே போல லெஃப்ட் ஹேண்டோட நோட்ஸையும் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்டோடு இதான் 5 4 3 2 1. இது தம்ப், ஃபர்ஸ்ட் ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், செகண்ட் ரிங் ஃபிங்கர் அண்ட் ஸ்மால் ஃபிங்கர். அதாவது இது கிராஸ் மோட்ல போகும்பொழுது இது ஜி வழியா ஸ்டார்ட் ஆயிடும். ஜிலேருந்து போயிட்டு இது கீழே இறங்கி விடும், சி கீ. This is the first such exercise to be practiced separately and later together. அதாவது பிராக்டிஸ் பண்ற வழி இதை பாருங்க. எங்களோட ஃபிங்கரிங்க 1 2 3 4 5 5 4 3 2 1 1 2 3 4 5 5 4 3 2 1. இப்போ சேர்ந்து பாருங்க, சேர்ந்து வாசிக்கிற வழி 1 2 3 4 5 5 4 3 2 1. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது நம்ம பார்க்கறது எக்ஸசைஸ் இன் parallel mode for right hand. இது பாருங்க. அப்போ parallel modeல என்ன ஆகும், நீங்க லெஃப்ட் ஹேண்டை பார்க்குறீங்களே இல்லையா, லெஃப்ட் ஹேண்டை இப்போது நேராக சின்ன விரல்லேருந்து தொடங்கும். பாருங்க உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். 1 2 3 4 5. இதே மாதிரி 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ இது இப்படி கீழே இறங்கலாம். 5 4 3 2 1. புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லோருக்கும்? புரிஞ்சுதா? Okay, so let's go down here.
Once the cross mode is finished, this parallel mode makes the notes sound the same but with a slight difference in the tone. இந்த cross mode நீங்கள் finish பண்ணேன்னு வைங்க, இந்த parallel mode இருக்கிற அந்த நோட்ஸை வந்து ஒரே மாதிரி குரலில் கொடுக்கும், ஆனால் கொஞ்சம் இந்த குரலோட வித்தியாசம் இருக்கும். Mastering both of these exercises lets us move into the next gateway of scale fingering, just as the 5 notes C, D, E, F, G are considered. The next 2 notes A and B also joins the company. To complete the 5s, to complete the scale, the upper C takes the ending point. The 7 alphabets A, B, C, D, E, F, G must be importantly noted by all keyboard players. When we have done our 5 notes fingering exercise, the scale fingering uses a different variation. இது பாருங்க, கவனமாகவே பாருங்க. The first example here, இது வந்து சங்கராபரண ராகத்தோடு fingering technique. இது பாருங்க. It says here, first thumb பயன்படுத்துங்க. That is 1, 2, 3, 1, 2, 3, 4, 5. வாங்க பொது ஸ்வரம் வழியாக போலாம். சா, ரி, க, மா, ப, த, நீ, சா. அதே போல இறங்கும் பொழுது சா, நீ, த, ப, மா, க, ரி, சா. இதுதான் விரல் பயன்படுத்துகிற வழி ஸ்வரங்களுக்கு. இது லெஃப்ட் ஹேண்ட்க்கு. வாங்க பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்க்கு ச, ரி, க, ம, ப, த, நீ, சா. இறங்கும் பொழுது சா, நீ, த, ப, ம, க, ரி, சா. பார்த்தேடா, புரிஞ்சுதா உங்களுக்கு? Okay? From here, we can understand that mastering this exercise makes it convenient to pick up relations coming from Carnatic music. The following can be considered as relation to Carnatic with Western. Swaras. Notations in various formats, note names, scales, intervals and chords. Kala Pramanam. Speed progression, note duration. Talam. Time signature. Sthai. Shruti. Pitch. Tone, accidentals and key signatures. Grahapedam. Shifting of keys according to the notes. வாங்க இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு பாயிண்ட்களை. ஸ்வராஸ், that is notation, அதாவது அக்ஷரங்கள். The swara of Carnatic music is what relates as notations in Western music. சொல்லுவது மேற்கத்திய இசையோடு நோட்டேஷன் இருக்கிறது தான் அதோட அந்த உறவு கர்நாடக இசையில் இருக்கக்கூடிய ஸ்வரங்கள். We must know the durations of each and every note and the usage. Duration of the note நம்ம சொல்றது ஒவ்வொரு நோட்டோடைய பயன்படுத்துகிற வகைகள். The whole note, semi-breve, takes 4 counts. The half note, minim, divides it into 2 counts. The quarter note, crotchet, halves it to 1 count. The 8th note, quaver, takes half the count. And the 16th note, semi-quaver, makes it 1/4 the count. கவனமாய் பாருங்கள். இந்த நோட் டியூரேஷன்ஸ் ஒர்க்காக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கீபோர்டு வாசிக்கிறவர்களுக்கு இந்த 5 கால பேதம் தெரியணும், அதாவது 5 விதமான கால பிரமாணங்கள் தெரியணும். இதோ உங்களுக்கு கீழே அடுத்த அதே பாயிண்ட், கால பிரமாணம். Our Carnatic vocal mainly starts from the first, which is the crotchet. 1 count is equal to 1 note, followed by second column as quavers. 1 count is equal to 2 notes, and the third column as semiquavers. 1 count is equal to 4 notes. It is very rare that artists may have experimented the 32nd note, that is demi-semiquaver. 1 count is equal to 8 notes, and so on. The keyboard players need to take first column as semi-breve, which is 4 counts for 1 note, and minims as 2 counts for 1 note. Thereafter, remaining 3 are just similar to the ones in vocal. இது கவனமாய் பாருங்க. கர்நாடக வாய்ப்பாட்டு செய்யும் பொழுது முதல் காலம், 2வது காலம் மற்றும் 3வது காலம் இந்த நோட்டை நீங்கள் கவனமாய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? சங்கீத பாலபாடன் டெக்ஸ்ட் புக்கில். அதாவது சரளி வர்ஷை நீங்கள் பாடும்பொழுது 3 காலத்தில் அதோட எண்டில் அங்கே டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட இந்த ஸ்பீடோட டேபிள் கொடுத்துருக்காங்க அக்ஷர காலங்கள் வச்சு. ஒரு கவுண்ட்னா எவ்வளவு நோட் வருதுன்னு நீங்கள் கவனமாகவே பார்க்கலாம்.
It is very rare that artists may have experimented the 32nd note, that is demi-semiquaver. இதோடைய ஸ்பீடியர் நோட் குறைவான கலைஞர்கள் இப்படி பாடிருக்காங்க. The keyboard players need to take the first column as semi-breve, which is 4 counts for 1 note, and minims as 2 counts for 1 note. அதாவது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேனே 5 காலம் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். 5 காலம்னாக்கா இதுதான் நம்மளோட முதல் காலம். 4 counts for 1 note, அதாவது 4 கவுண்ட்டுக்கு ஒரு நோட். மினிம்ஸ் 2 கவுண்ட்டுக்கு ஒரு நோட். Thereafter, the remaining 3 are just similar to the ones in vocal. நீங்களே பார்க்கலாம் இந்த பேராகிராஃப்ல. Talam. That's time signature. Talam does share a major relation with time signature, or without that, it is impossible to master such counts on the keyboard. Adi Talam basically shares with the time signatures 2/4, 4/4, 4/8, and so on. Mishra Chapu Talam takes 7/4 or 7/8. The Tishra Gati Adi goes as swing beat of 6/8, and Tishra Nadai Adi goes as waltz bass. இதை நீங்கள் கவனமாக பாருங்கள், கவனமாக பார்க்கலாம். வர தாளம், அதாவது இது வந்து டைம் சிக்னேச்சரோட உறவு வச்சுக்கிறது. இப்போ ஆதி தாளம்னா எப்படி 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதில் வந்து இந்த டைம் சிக்னேச்சர்ஸ் உங்களுக்கு வரும். லைக் 2/4, 4/4, 2/4, 4/4 அண்ட் 4/8. மிஸ்ர சாப்பு 7/4 or 7/8. இந்த தாளத்தில் மட்டும் நம்ம சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. திஷ்ரகதி ஆதி என்பது என்ன, அல்லது திஷ்ர நடை ஆதி என்பது என்ன? திஷ்ரகதி ஆதி தான் உங்களுக்கு நேராக இங்கிலீஷில் கொடுத்துருக்கு ஸ்விங் பீட் ஆஃப் 6/8. இது பாருங்க, நீங்கள் நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, நவராத்திரி திருவிழா விழா நடக்கிறத டாண்டியா கர்பா, அது தவிர கிராமிய பாடல்கள், கிராமிய சங்கீதங்கள், திருமண பாடல்கள், இப்படிப்பட்ட ஒரு தாளம் வந்ததுன்னா இதுதான் திஷ்ரகதி ஆதி தாளம். இதோட டைம் சிக்னேச்சர் இங்கே நான் கொடுத்துருக்கேன் 6/8. திஷ்ரா நடை ஆதி வந்து வேற மாதிரி, அதாவது திஸ் இஸ் த ஹாஃப் ஆஃப் 6/8 which will go as 3/4. இது வந்து வால்ஸ்னு இந்த பேரில் கொடுத்துருக்காங்க. திஷ்ரா நடை ஆதியோட இன்னொருக்கு நம்ம பேர் கொடுக்குறோம் வால்ஸ், WALTZ, வால்ஸ். ஸ்தாயி or shruti, pitch or tone, accidentals and key signature. இதுவும் மிக முக்கியமானது. Here's what one needs to understand after identification of each swaras in form of notations. In a keyboard, the keys are arranged in a series of octaves. We can relate this with the sthai or pitch. கீபோர்டில் வாசிக்கும்பொழுது நம்மளோட ஒரு பிச் வேரியேஷன் உண்டு. ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் ஒவ்வொரு பிச் வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த நொட்டேஷன்ஸும் ஸ்வராஸையும் பார்த்து கவனிச்சுன்னு இதில் அதோட என்ன அரேஞ்ச்மெண்ட்னு இதுதான் ஆக்டேவ்ஸோட சீரீஸில் இப்படி வச்சுருக்காங்க. இதை வந்து ஸ்தாயி இல்லை பிச்னு வச்சு நம்மளுக்கு இதில் உறவுப்படுத்தலாம். The lowermost note is bass note, Anumantra Sthai, followed by the main note, Mandra Sthai, high note, Tara Sthai, and double high note, Ati Tara Sthai. All of these must be clearly taken note by the keyboard learner, which will make it easy to identify the notes. The white keys are the natural note keys, and the black keys are accidental keys. Accidental is defined as sudden change in the pitch of any note. Also, one must make it important to understand that key signatures indicate a particular tone of the key. Let us look into this brief example below. இது பாருங்க, இந்த பிச்சோட வகைகளை பாருங்க. பேஸ் நோட், அதாவது கீழே இருக்கக்கூடிய நோட் வந்து தான் அனுமந்திரஸ்தாய். அது நடுவில் இருக்கிற நோட்டு தான் மெயின் நோட் மந்திரஸ்தாய். இதுக்கு மேலே போனால் தாரஸ்தாய், அதிகமாக மேலே போனால் அதி தாரஸ்தாய். ஸோ நீங்கள் கீபோர்டில் எத்தனை ஆக்டேவ்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த தாரஸ்தாயோட நோட்டேஷன்ஸ் அது கூட மேலுக்கு போயிட்டே இருக்கும். All of these must be clearly taken note by the keyboard learner, which will make it easy to identify notes. இதெல்லாம் இந்த ஸ்ருதியோட வகைகள், அதாவது இந்த ஸ்தாயோட வகைகள் எல்லாம்
கீபோர்ட் கலைஞர்கள் இதெல்லாம் வச்சு குறிச்சு வச்சுக்கணும். The white keys are the natural note and the black keys are accidental keys. White keys வந்து natural note keys இருக்கு and black keys வந்து accidental keys. இதோட அர்த்தம் இங்க இருக்கு பாருங்க. Accidental is defined as sudden change in the pitch of any note. திடீர்னு ஒரு ஏதாவது காரணமாக அந்த ஸ்ருதியில ஒரு மாற்றம் ஏற்பட்டால் இதுக்கு பேர் தான் ஆக்சிடென்டல்னு சொல்றோம். Also, one must make it important to understand the key signatures that indicate a particular tone of the key. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு ராகம் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த கீ சிக்னேச்சரை கவனிக்கணும். அது எந்த கீ முதல்ல கவனிச்சுட்டு அதில் எங்கே கீ சிக்னேச்சர் இருக்கான்னு அது முதல்ல பார்க்கணும். Let us look into this brief example below. விவரமான உதாரணம். The key of C is considered as major and lowering 2 notes down gets you the relative minor of the respective key, which is A. Since these are natural notes, they do not take any key signature. One direction of C takes 4 notes in each step, which include the F, B flat, E flat, A flat, D flat, G flat, and C flat. The F flat is rarely considered, as we always refer it as E. That's what denotes the cycle of 4s. The other direction from C takes 5 notes in each step, coming as G, D, A, E, B, F sharp, and C sharp. The G sharp, if played, is mainly referred as A flat. This is defined as the cycle of fifths. Key signatures increase when we advance over each note depending on the direction. இது பற்றிய விவரமான ஒரு நான் ஃபைல் வச்சிருக்கேன். அதோட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் வச்சிருக்கேன். அதோட சி வந்து இப்போ பார்க்கறத இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மேஜர் அண்ட் லோவரிங் த 2 notes டவுன் கெட்ஸ் டு த ரிலேட்டிவ் மைனர். அதோட 2 அக்ஷர காலங்கள் நீங்கள் கீழே இறக்கினால் இதோட ரிலேட்டிவ் மைனர் உங்களுக்கு வரும். அதுதான் நம்மளோட கீ ஆஃப் ஏ. சின்ஸ் தீஸ் ஆர் நேச்சுரல் நோட்ஸ், தே டு நாட் டேக் எனி கீ சிக்னேச்சர். எல்லாம் ஒயிட் கீஸ் இருக்கிறதுனால இது நேச்சுரல் நோட்ஸ், அதுவும் அது கீ சிக்னேச்சரை எடுக்காது. ஒன் டைரக்ஷன் ஆஃப் சி டேக்ஸ் 4 notes in each step. அதாவது நம்ம வச்சுக்கிறோம் சி வந்து ஒரு ஜங்ஷன் நோட். அப்போ வந்து இது 2 திசைகளாக பிரியும். ஒரு திசை 4 நோட்டு எடுக்கிறது, அதாவது இன்னொரு திசை வந்து 5 நோட்டு எடுக்கிறது. இதோ உங்களுக்கு முன்னாடி இந்த பேராகிராஃப். ஃபோர் நோட்ஸ் இன் ஈச் ஸ்டெப். அதோட அர்த்தம் சிலேருந்து 4 நோட் எடுத்தா அது வந்து எஃப்ஆ போயிடும், எஃப்லேருந்து இன்னொரு 4 நோட் எடுத்தா அது பி ஃபிளாட்டா போயிடும். அதே போக 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 நீங்கள் அந்த மெயின் நோட்க்கு வந்துருவீங்க, அதில் அதிகமான கீ சிக்னேச்சர்ஸ் இருக்கக்கூடியது. சேம் வே சைக்கிள் ஆஃப் ஃபிஃப்த்ஸ் இதே ஸ்டெப், அதாவது ஒரு ஸ்டெப் அதிகம் 5 நோட்ஸ் எடுக்கும்.